ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006. குழந்தை திருமணங்களை தடுக்கிறதுக்காக கொண்டு வர சட்டம் தான் இது. 2006 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1929 கொண்டு வந்த ஒரு சட்டம் இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு பேர் சாரதா ஆக்ட்னு. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இது முக்கியமான நோக்கம் என்னென்னா, குழந்தைங்களோட உரிமையையும் அவள் நலனையும் பாதுகாக்கிறதுக்காக இது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இந்த சட்டத்தின் கீழே குழந்தை திருமணங்கள் செய்கிறவங்க அதை குற்றமாக கருதப்பட்டுச்சு. அந்த திருமணங்கள் நடத்தி வைக்கிறவங்க அது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸாக இந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை திருமணத்தால் அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கு தேவையான சப்போர்ட் மெக்கானிசம்ஸ் அதை கொடுக்கறதுக்காகவும் இந்த சட்டம் வழிவகுத்துச்சு. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, டு எராடிகேட் சைல்ட் மேரேஜ், குழந்தை திருமணத்தை மொத்தமாக வேரோடு அழிக்கணும் அப்படின்றது மெயின் நோக்கம். ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸோ அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுலேருந்து அவங்கள பாதுகாக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கான உரிமைகள், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், டிக்னிஃபைட் லைஃப், ஒரு நல்ல மரியாதையோட கூடிய வாழ்க்கை அது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த சட்டத்தோட மெயின் நோக்கம். ஸோ அது கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ், கல்யாணத்துக்கான வயசு குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு மினிமம் 18 வயசு, ஆண்களுக்கு மினிமம் 21 வயசு. இதுதான் திருமண வயது அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை இந்த குழந்தை திருமணங்கள் நடைபெற்றுச்சுன்னா அந்த திருமணம் வாய்ட் ஆக்கப்படும், அதாவது அது செல்லாது அப்படின்னு சொல்லி லீகலாகவே அந்த திருமணத்தை செல்லாத திருமணமாக ஆக்க முடியும். அதே மாதிரி பனிஷ்மெண்ட், யார் இந்த திருமணத்தை நடத்தினாலும் சரி, இல்லை இதை ப்ரமோட் பண்ணாலும் சரி, இல்லை இதை அலோவ் பண்ணாலும் சரி, இந்த திருமணம் நடக்கிறதுக்கு உதவியாக இருந்தாலும் சரி, அது கார்டியனாக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு சிறை தண்டனையும் ஃபைனும் போடுறதுக்கு இந்த சட்டம் வழிவகுக்குது. அதே மாதிரி அஃபென்சஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் காக்னிசைபிள். காக்னிசைபிள்னால் அது சீரியஸ் க்ரைம். சீரியஸ் க்ரைம்ன்றது என்னென்னா, அதுக்கு வாரண்ட் தேவையில்லை, டைரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்கன்னா அது பெயில் கூட கிடைக்காது. அதே மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்ஸும் டெசிக்னேட் பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம போக்சோவில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுக்கும் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்குது, இன்வெஸ்டிகேட் பண்ணி சீக்கிரமாக நீதி வழங்குறதுக்கு. அடுத்தது சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ். இதை தடுக்கிறதுக்காகவே ஆஃபீஸர்ஸ் நியமனம் பண்ணாங்க. ஸோ எங்கெல்லாம் இந்த திருமணங்கள் அதிகம் நடைபெறுதோ அங்கே அவங்க மானிட்டர் பண்ணி திருமணம் நடைபெறதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் இவங்களோட மெயினான பணி. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ், ஸோ டிஎஸ்டபிள்யூஓஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்படுறவங்களுக்கு லீகல் சப்போர்ட், கவுன்சிலிங், அவங்க தங்குறதுக்கான வசதி, ரீஹேபிலிட்டேஷன், அதுலேருந்து அவங்க மீண்டு வரதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே பண்ணி கொடுக்கும். அந்த குழந்தையோட சேஃப்டியும் அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பாதுகாக்க வேண்டியது இந்த சைல்ட் மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸோட கடமை. ஸோ அதே மாதிரி சைல்ட் மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஃபண்டும் செட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, விக்டிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும், அதுவும் இல்லாமல் ப்ரிவென்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் தனியாக ஃபண்டு செட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தோம்னா அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ இது பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், அது ஒரு கவர்மெண்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ, இல்லை ஒரு அவேர்னஸ் கேம்ப் மூலமாகவோ, இல்லை என்ஜிஓஸ் மூலமாகவோ இந்த குழந்தை திருமணத்தை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ண முடியும் இந்த சட்டத்து மூலமாக. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.